வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. தலித் பிரிவினரில் உள் இடஒதுக்கீடு வழங்கலாமா கூடாதா, இது குறித்த ஒரு தீர்ப்பாகும். அப்படி வழங்குவதற்கு சட்டப்படி உரிமை உண்டு என்பதுதான் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு. 7 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தார்கள். ஒரு நீதிபதி மட்டும் உள் இடஒதுக்கீடு கூடாது என்று தீர்ப்பு அளித்திருக்கிறார். 6 நீதிபதிகள் உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இதில் 3 நீதிபதிகள் உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்தாலும் இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் பொருளாதார வரம்பு பின்பற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நீதிபதி கிரீமி லேயருக்கு பதிலாக முதல் தலைமுறையாக படிக்க வருகின்ற தலித்துகளுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். 3+1 இந்த 4 நீதிபதிகளை தவிர மற்ற 3 நீதிபதிகளும் இப்போதுள்ள முறைப்படி உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். 6 நீதிபதிகள் உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்தாலும் அதில் சில நீதிபதிகள் கிரீமி லேயரையும் முதல் தலைமுறை என்ற அணுகுமுறையையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த வழக்கு 2005ஆம் ஆண்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த உள் இடஒதுக்கீடு செல்லாது என்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. ஆந்திராவில் அம்மாநில அரசு தலித்துகளுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கியது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த சின்னையா என்ற அந்த வழக்கில் 5 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்றம் உள் ஒதுக்கீடு வழங்க முடியாது என்று கூறிவிட்டது. அது செல்லாது என்று இப்போது 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இப்போது அறிவித்து இருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகும். தீர்ப்பில் சில முக்கிய கருத்துகள் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றன. குடியரசுத் தலைவருக்கு 341வது அதிகாரத்தின் கீழ் பட்டியலின மக்களின் பட்டியலை அவர் தயாரிக்கிறார். எனவே குடியரசுத் தலைவர் தயாரிக்கிற அந்த பட்டியலில் கை வைப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்பதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்ட வாதம். உரிமை உண்டு என்கிறது உச்சநீதிமன்றம். அதற்கு அது சொன்ன காரணம் சொல்லி இருக்கிறது. குடியரசுத் தலைவர் தயாரித்திருக்கிற அந்த தலித் பட்டியலில் வெவ்வேறு சாதி பிரிவினர் இருக்கிறார்கள். வெவ்வேறு சாதி பிரிவினர் அதில் இருக்கிறார்கள் என்பதிலிருந்தே வெவ்வேறு சாதி பிரிவினரும் வெவ்வேறு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அது கூறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இடையே பொருளாதார பின்தங்கிய, சமூகத்தில் பின்தங்கிய வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அனைத்து பட்டியலில் உள்ள அனைத்து சாதிகளும் ஒற்றைத்தன்மையில் இல்லை, ஹோமோஜீனியஸ் இல்லை, ஹெட்ரோஜீனியஸ் இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும். இதை சரி செய்ய வேண்டும் என்றால் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. இது ஒரு கருத்து. இரண்டாவது, பட்டியல் இனத்தில் வெவ்வேறு சாதிகள் குறிப்பிடப்பட்டிருப்பதிலிருந்தே தனித்தன்மை இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் என்ற இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரத்தில் பட்டியலை தயாரிக்கின்ற உரிமை இருக்கிறதே தவிர இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கின்ற அதிகாரம் 346வது பிரிவுக்கு இல்லை. ஏற்கனவே 2005ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் இந்த குடியரசுத் தலைவருக்கு இடஒதுக்கீடு அதிகாரம் இருக்கிறது என்ற தவறான புரிதலினால் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் இப்போது கூறிவிட்டது. அது மட்டுமன்றி இந்த பட்டியலில் தலித் மக்களுடைய பட்டியலில் இடஒதுக்கீட்டு பட்டியலில் சேர்க்கக்கூடிய பிரிவினர்களை விரும்பிய விருப்பத்திற்கு ஏற்பவெல்லாம் நாம் அதை சேர்த்துக் கொள்ள முடியாது. அதில் உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற போது கூட வெறுப்பின் அடிப்படையில் அந்த உள்ஒதுக்கீடை வழங்க முடியாது. அதற்கான தரவுகள், அவருடைய சமூக நிலை பற்றிய ஆய்வுகள் இவைகளெல்லாம் கணக்கில் கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த உள்ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. தமிழ்நாடு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அருந்தியர்களுக்கு இப்படி ஒரு உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். பிறகு பஞ்சாப் மாநிலம், ஆந்திரா மாநிலம், ஹரியானா மாநிலங்களில் இது விரிவுபடுத்தப்பட்டது. இப்போது பஞ்சாப் மாநிலம், ஹரியானா மாநிலம், தமிழ்நாடு 3 மாநிலங்களும் சேர்ந்து இந்த வழக்கை நடத்தின. ஒன்றிய அரசின் சார்பில் உள் ஒதுக்கீடை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டையே அவர்களும் எடுத்திருந்தார்கள் என்பதையும் இதில் நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். அந்த உள்ஒதுக்கீடு வருவதன் காரணமாக தலித் ஒற்றுமைகளை நாம் சீர்குலைத்து விட்டோம், தலித் ஒற்றுமைகளை சீர்குலைக்கக்கூடாது என்ற ஒரு வாதத்தை கூறி உள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து சிலர் நீதிமன்றத்திற்கு போனார்கள். அந்த வாதத்தை இப்போது உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. சமூக நீதி என்பது மேலும் மேலும் காலத்துக்கேற்ப ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்ற தேவையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கி வந்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. தலித் மக்களுடைய பிரச்சனைக்கே இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் உள் இடஒதுக்கீடு கோருகின்றவர்கள் அதற்கான தரவுகள், புள்ளி விவரங்கள், ஆய்வுகள் இவைகளின் அடிப்படையில் தான் அந்த தனி இடஒதுக்கீடை நிறைவேற்றப்பட முடியுமே தவிர
விருப்பு வெறுப்புக்கேற்றப்ப தனி இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் கொண்டு வர முடியாது என்பதையும் இந்த தீர்ப்பு சுட்டிக்காட்டி இருக்கிறது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.